செம்பா கனவு தேடி கரை கடந்தவள். வானதி பதிப்பகத்தாரின் பதிப்புரை. திருமதி மாயா அவர்கள் இந்த நாவலை முற்றிலும் புதுமையான பின்னணியை கொண்டு எழுதியுள்ளார். தமிழ் நாவல் உலகில் முதல் முறையாக கொரியா தேசம் முதன்மைப்படுத்தப்பட்டு பாண்டிய நாட்டுடன் ஏற்பட்ட உறவை அடிப்படையாக கொண்டு இந்த கதை முன்னேறுகிறது. ஆய்குடி நிலத்தை சேர்ந்த செம்பவளம் என்ற செம்பாவை பாண்டிய இளவரசியும் கூட என்று அரசர் நெடுஞ்செழியன் அறிவித்து விடுகிறார். ஆனால் இளவரசி செம்பா தமிழ்நாட்டில் வாழ்க்கையை நடத்தாமல் நம்பிக்கைக்கு உரிய சிலருடன் கடல் பயணம் மேற்கொள்கிறாள். உள்ளுணர்வால் தான் சேரப்போகும் இடத்தையும் எதிர்கால கணவனையும் கற்பனை செய்தபடி பயணித்த அவள் புயல் காரணமாக களம் சேதமடைந்து ஒதுங்கும் தீவும் அங்கு காயத்தால் மயங்கி கிடந்தவனையும் காண்கிறாள். அவளது உள்ளுணர்வு பலிக்கிறது. கடல் பயணம் முடிந்து வாழ்க்கை பயணம் இனி இங்குதான், இந்த இளைஞனுடன் தான் என்ற முடிவுக்கு வருகிறாள். கொரியாவில் உள்ள தீபகற்பகத்தின் தென் பகுதியில் மகானுக்கும் ஷில்லாவுக்கும் நடுவேயுள்ள குயா பிரதேசம் எனப்படும் இடம் கூட்டாட்சி நடைபெற்ற அங்கு தலைவரின் மகனான சுரோவுக்கும் தான் மணக்கப் போகும் பெண்ணை பற்றிய உள்ளுணர்வு இருந்தது. செம்பாவை கண்டதும் அவள்தான் அவனும் கனவில் அடிக்கடி தோன்றியவள் என்பதையும் உணர்கிறான். இவ்வாறு இருவர் கனவும் பலிக்கிறது. இடையே எண்ணற்ற சிக்கல்கள், விதவிதமான மனிதர்கள், எதிர்பாராத திருப்பங்கள், வியப்பூட்டும் சம்பவங்கள், துப்பறியும் கதை போன்ற மர்மங்கள் என்றெல்லாம் கதையை சுவாரஸ்யமாக நகர்த்தி செல்லும் மாயா அவர்களின் எழுத்தாற்றல் பாராட்டிற்கு உரியது. குறிப்பாக செம்பா என்ற வீர பெண்மணி மறக்க முடியாத பாத்திரமாக, தனித்த பிறவியாக உயிரோட்டத்துடன் விளங்குகிறார். நாவலில் வரும் கொரிய பாத்திரங்களின் பெயர்கள்தான் வாயில் நுழைவது சற்று சிரமமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் சுலபமாக இதயத்தில் நுழைந்து அங்கேயே நிலை பெற்றுகின்றனர். பாண்டிய நாட்டு கொற்கையிலும் கொரிய தீவிலும் பரதவர் குடியிருப்புகளிலும் சங்க காலத்தில் நிலவிய உணவு, உடை, பண்டிகைகள், நம்பிக்கைகள் இந்நாவலில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கும் கொரியாவுக்கும் இடையேயான மாக்கடல் கூட ஒரு பாத்திரம் போல இந்த கதையில் பங்கு வகிக்கிறது. தமிழகத்திற்கும் கொரிய தீபகற்பத்துக்குமான உறவின் சாரங்களை நூல் இலைகள் போல தற்சமயம் உள்ள சான்றுகளை திரட்டி உழைத்து லைப்புடன் எழுதப்பட்டுள்ள செம்பா என்ற நாவலை வாசகர்கள் படித்து மகிழ்வார்கள் என்று நம்புகிறோம். இப்படிக்கு வானதி பதிப்பகம். ஆசிரியரின் முன்னுரை. 1ஆம் நூற்றாண்டு உலக வரலாற்றில் மிக முக்கியமானதொரு காலகட்டம். அன்றைய உலகின் பல திசைகளிலும் கரை இறங்கி பரவத் தொடங்கி இருந்தான் தமிழன். சங்க காலம் என நம் இலக்கியங்கள் சுட்டும் காலத்தின் மையப்புள்ளி அது. அப்படியானதொரு காலத்தின் ஒரு துளியாய் வருகிறது நம் கதை. செம்பாவின் கதை வரலாறல்ல. வரலாறு என்பது கல்லில் பொறித்தது போல தெளிவான சான்றுகள் உடையதாக இருக்க வேண்டும். ஆனால் செம்பாவின் கதை கல்லில் வடிக்க பெறவில்லை. அது காற்றில் வரையப்பட்டிருக்கிறது. அது பன்னெடுங்காலமாய் மூச்சிலும் பேச்சிலும் கலாச்சார பண்பாட்டு வடிவங்களிலும் அடைப்பட்டு அரூபமாய் திரிந்து அலையும் கதைகளுள் ஒன்று. தமிழ் நிலத்துக்கும் கொரிய தீபகற்பகத்துக்குமான உறவை பறைசாற்றும் வலிமை இன்னும் அதற்கு கைகூடவில்லை. ஆனால் அதை சாத்தியப்படுத்த தேவையான நூலிழைகள் அத்தனையும் நம்மை சுற்றியே திரிகின்றன. அவற்றை சேகரித்து சான்று நெய்யும் வேளையில் முதல் தறிகோலை நான் கையில் எடுத்திருக்கிறேன். இது இப்படித்தான் நடந்தது என்ற தெளிவும் இல்லை, இப்படி நடந்திருக்கலாம் என்ற அனுமானமும் இல்லை. இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனைதான். கற்பனையை விஞ்சும் இந்த கதையின் உண்மை வேரை தேட வாசகர்களை தூண்டுவதே எமது நோக்கம். திறந்த மனதோடு வாசிக்க வாருங்கள். இப்படிக்கு ஆசிரியர். செம்பாவின் முதல் அத்தியாயத்திற்கு செல்லும் முன்பு குமரிமுனையின் தென்கிழக்கே ஒரு மாரிக்கால இரவு. குமரிமுனையின் தென்கிழக்கே ஒரு தீவு. பால் கட்டிய முலைகள் கச்சைகளில் இறுகி நிற்க நிறைசூல் வயிற்றோடு இருளில் மடங்கி அமர்ந்திருந்தாள் இளவரசி. அப்போதுதான் தீர்ந்து போயிருந்த மழையினாலும் வியர்வை கெச்சலினாலும் அரையாடை நனைந்து கனத்து மண் தோய்ந்து கிடந்தது. ஓட்டத்தில் தெரித்து விழுந்த பொன் அணிகள் விடியலில் யாருக்கேனும் பயன்படக்கூடும். குலலட்சினை மோதிரம் மட்டும் மேலாடையின் ஒரு முனை முடியில் கட்டப்பட்டு கிடந்தது. இடது கரம் மணிக்கட்டோடு வெட்டப்பட்டிருந்ததால் பீரிட்ட குருதியை மேலாடையின் ஒரு பகுதி கொண்டு இறுக சுற்றியும் மீறி வழிந்த உதிரத்தையோ அதன் வாடையையோ நிறுத்த முடியவில்லை.
கலவி தினவெடுத்த வெறி நாய் ஒன்றிடம் இருந்து ஒரு சிறு பெண்ணை காப்பாற்ற முயன்றதற்கு கிடைத்த பரிசு. சூல் வயிறும் அந்த கொடியவனின் கெடு கண்ணில் தோன்றவில்லை. விலங்கை புணரும் வீணன், தூ! வெறுப்பும் வெகுளியும் நிரம்பிய எச்சில் தெரித்தது. வலியாலும் உதிர இழப்பாலும் வியர்வையாலும் உடல் அழுத அளவில் மனம் கலங்கவில்லை. அதற்கு நேரமும் இல்லை அவளுக்கு. அல்குல் கழன்று விடும் போல சூல் வலி, பெருவலி. ஒத்தனமிட தாதியரும் இல்லை, ஓய்வெடுக்க பஞ்சனையும் இல்லை. ஒலியற்ற வேக பெருமூச்சுக்களால் தன் வலி பொறுக்க முனைந்தாள் அவள். கண்கள் வேறு இருட்டி கொண்டு மயக்கம் வந்துவிடும் போல் இருந்தது. சுற்றிலும் பார்த்தாள். இருளோடு இரவு முயங்கிக் கொண்டிருந்த வேளை. மழை மேகங்களின் அணைப்பிலிருந்து வானம் இன்னும் முழுமையாக மீண்டிருக்கவில்லை. விட்டிலாய் சிறிது நிலவொளி மட்டும் மேக அடுக்குகளின் இடைவெளி வழியே அவ்வப்போது மின்னி மறைந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் பல்லாயிரம் நஞ்சரவங்களாய் எதிரே நெடுங்கடல் நெளிந்து கிடக்க கண்டாள் அவள். அந்த அரவங்களுக்கு அப்பால் சில யோஜனை தூரத்தில் வழுதி பெருநாடு இருளில் கரைந்து கிடந்தது. தென்புலத்தின் ஆக பறந்து விரிந்த சாம்ராஜ்யங்களுள் ஒன்று வளமிக்க பட்டினங்களால் ஆன பாண்டிய நாடு. உலகெல்லாம் போட்டி போட்டு வந்து வாணிபம் செய்யும் நாடு. இன்று வழுதி நாட்டு வண்டியோட்டிக்கு கூட அரசனை போல கர்வம் இருப்பதற்கு காரணம் காலம் கடந்து நிற்கும் அந்நாட்டின் செழிப்புதானே. ஆதிக்க திமிர் பிடித்த மீன் வம்சத்து மன்னர் குல கொழுந்துகளின் செருக்கடக்கவே தென்புல தேசங்களிலே மேன்மை பொருந்திய ஆதி வம்சத்தின் வாரிசு ஒன்று இன்னும் சில நாழிகைக்குள் நிலம் தொட்டுவிடக் கூடும். அதுகாரும் இவள் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியுமானால்? எண்ணங்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியா உடலில் மூச்சிறைப்பு அதிகரித்தது. அவளது நிலையை உற்று கவனிப்பது போல காடும் ஒலி பொத்தி கிடந்தது. அந்த அமைதியை கெடுத்தபடி அவள் திசை நாடி வந்து கொண்டிருந்தது வேக சலசலப்பு. ஆம், அந்த வெறி நாயின் அடிமைகள்தான். இன்னும் தேடுவதை நிறுத்தவில்லை போலும். எப்படி நிறுத்துவார்கள்? அவள் யாரென தெரியாத போதே அநீதி இழைக்க துணிந்தவர்கள் அவளது அடையாளம் வெளிப்பட்ட பிறகு எப்படி விடுவார்கள்? கல் வெறியையும் கலவி வெறியையும் மீறி கொண்டு வெளிப்பட்ட அந்த சீற்றத்தை கண்டுகொண்டு தானே கரம் போன நிலையிலும் தப்பியோடி வருகிறாள். புதரடியில் மந்தியோ மாந்தரோ என கவலையற்று வாளால் சீவியபடி வெறி கொண்டு அலைந்த வீரர்கள் ஏற்படுத்திய சலசலப்பு அருகே அருகே வந்து கொண்டிருந்தது. உதவி எத்திக்காவது கிட்டுமா என்று அலைப்புற தொடங்கியது அன்னையாகிய அவள் மனது. பிள்ளை சாக நேரக்கூடாது. திடீரென குளிர் பரவியது போல் இருந்தது. மீண்டும் மழை பிடித்து கொள்ள போகிறதோ? இந்த குளிர் இது நல்லதுக்கல்லவே. தப்பியாக வேண்டும், தப்பியே ஆக வேண்டும். மூச்சை பிடித்து கொண்டு எழுந்து ஓசையின்றி பதுங்கி நடந்தாள். மழையும் தொடங்கியது. இரவு வனத்தரையில் ஒலி வரிகளிட்டபடி திரிந்த குதிரை குளம்புலி மிக நெருங்கி வந்துவிட்டது. இன்னும் வேகம் கூட்டி ஓட்டம் எடுத்தாள். மழையும் சோர்வும் மருட்ட கண்ணுக்கு அகப்பட்ட ஒரு ஒளி புள்ளியை நோக்கி சூழ் வயிறு குலுங்காமல் பிடித்தபடி ஓடினாள். காதை குடையும் நெருக்கத்தில் குளம்புலி கேட்டது. சரக்கென பாய்ந்து சதை கோளங்களில் விளையாடி மீண்டது வாள் ஒன்று. செம்பா. அத்தியாயம் 1. ஒரு விடியல். இரவெல்லாம் வெள்ளி நெளிந்த பெருங்கடலை காலை கதிரவன் தங்க சரிகைகளாக வேய்ந்து கொண்டிருந்தான். அதன் அழகில் மயங்கி இருளின் அச்சங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்து போனதாக நினைத்து கொண்டு கிடக்கிறது மனித கூட்டம். ஆனால் அச்சங்களுக்கு அழிவில்லை என்று அவன் அறிவான். அவை அடுத்த இரவு வரை ஒளி நம்பிக்கையின் பின்னே ஒளிந்து கொண்டிருக்கும். பின் மாய இருளின் மடிப்புகளிலிருந்து வெளிப்பட்டு இரவை ஆளும். முந்தைய இரவின் அச்ச போர்வையிலிருந்து இன்னும் விலகாமல் களத்தின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தபடி ஒடுங்கிய கண்களால் தொடுவானின் கரையை தேடிக் கொண்டிருந்தவன் கையில் சிறு பொதி இருந்தது. வானில் நீர் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. கலன்கள் ஆங்காங்கு தென்பட தொடங்கியிருந்தன. அப்பெருங்கலன்களை நோக்கி பொதி தோணிகள் வந்து மொய்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்து கொண்டிருந்தவன் தன் கையில் இருந்த பொதியை பார்த்து சிரித்துவிட்டு, இதோ கரை விரைவில் வந்துவிடும் என்று மெல்லிய குரலில் சொல்லி கொண்டான். அவனது கசங்கிய ஆடையிலிருந்து எழுந்த புலை நாற்றத்தை கடல் கரைத்து கொண்டிருந்தது. எதிரே அமர்ந்திருந்த துடுப்பனும் அவனை சார்ந்து அமர்ந்திருந்த கிழவனும் தன்னை வினோதமாக பார்ப்பதை உணர்ந்தவன் போல மெல்ல நிமிர்ந்து பார்த்து சிரித்தான் அவன். பாரங்களை இறக்கி வைக்க முயன்ற சிரிப்பில் பீரிட்ட வலி மற்ற இருவருக்கும் புரிந்தும் புரியாமலும் இருக்கையில் அக்குழப்பத்தை கையிலிருந்த சிறு பொதி நீக்கியது. துடுப்பன் ஒரு பெருமூச்சோடு கரை நோக்கி தன் பார்வையை திருப்பிக் கொண்டான்.
கிழவன் இன்னும் அவனையும் பொதியையுமே பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிறு கலத்தில் அவர்களை சேர்த்து 10 பேர் இருக்கலாம். பெரும்பாலும் தீவு தோட்டத்து பொருட்களை குமரித்துறையில் விற்கச் செல்லும் சிறு வணிக மக்கள். தக்கணத்தின் தென் முனையில் ஆழியத்த நிலத்தின் கண்ணீர் சுவடுகளை சுமந்தபடி அடங்கி இருந்தது குமரித்துறை. இது பெரு வணிகம் நடக்கும் துறை அன்று. முசிறியின் மூச்சு திணற வைக்கும் கூட்டமோ, கொற்கையின் விலைபேசி ஏசுவோரின் இரைச்சலோ, சாலியூரின் மிளகு கொள்முதலுக்கு மல்லு கட்டும் யவனர்களின் தொல்லையோ அதிகம் இல்லாத தென்கடல் சிறு தீவுகளில் வாழும் குடிகள். தங்கள் கொள்முதலை நல்ல விலைக்கு விற்க விரும்பி வந்து செல்லும் சிறு துறை இது. அங்கிருந்து மேற்கு சாலையை பிடித்தால் பந்தர், நரவூர்க்கும் குட்டநாடு பாதையில் சேரத்தின் செழித்த நிலத்துக்குள்ளும் போகலாம். கிழக்கு சாலை பாண்டிய நாட்டின் மாணிக்கம் என்று கருதப்பட்ட பெரும் துறையான கொற்கைக்கும் அதன் மேற்கே இருக்கும் சாலியூருக்கும் அழைத்துச் செல்லும். வருவோர் போவோர் சொல்லும் கதைகள் 1000 கனவுகளை தீவுவாசிகளின் மனதில் விதைக்கும். பூலோக சொர்க்க புரிகள் எனவே பெரு நகரங்கள் விவரிக்கப்பட்டன. அதனாலேயே எப்போதாவது தீவை தாண்டி குமரிக்கரைக்கு வரும்போது இந்த பாதைகளில் ஏதேனும் ஒன்றை பிடித்து மேற்சொன்ன பெரு வணிகத்துறை பட்டினங்களுக்கோ அல்லது பாண்டியனின் தலைநகருக்கோ சென்று விடலாமே என்று அவன் நினைப்பது உண்டு. ஆனால் இறுதியில் அதெல்லாம் தனக்கு சரிபடாது. அமைதியான இந்த தீவு வாழ்வுதான் சரி என்று எண்ணி திரும்பி விடுவான். இந்த முறை அப்படியெல்லாம் எண்ணி திரும்ப வழி இல்லை. பழைய எண்ணங்களை மட்டுமல்ல, வாழ்வின் பழைய சுவடுகளையெல்லாம் தொலைத்துவிட்டு புதிதாக வாழ வேண்டும் என்று தனக்குள் உறுதி கொண்டிருந்தான். இதுவரை வாழ்நாளில் எடுக்க தேவை இருக்காத நிலைப்பாடு எடுக்க நேர்ந்தமையும் போட தெரியாமல் போட்ட திட்டமும் அவனது உறுதியற்ற மனதை அலைப்புற செய்திருந்தன. கையில் இருக்கும் பெரும் செல்வம், அதை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்பது மட்டுமே இப்போது அவனது குறி. ஆனால் சிக்கல்கள் நேர்கையில் என்ன செய்வது? முந்தைய இரவு போல கோழை அவனால் என்ன செய்ய முடியும்? கலக்கமும் கவலையும் மேலோங்க எழுந்த பெருமூச்சை ஊடறுத்தது கிழவனின் குரல். பெருமூச்சிலே கரைகிற சோகமா அது? கிழவனை பார்த்தவன் தன் கண்களை மறைக்க குனிந்து கொண்டான். அதை உணர்ந்தார் போல கையில் இருந்த பொதி மெல்ல அசைந்தது. பிறகு பெரும் குரல் எடுத்து அவனுக்காக அழுதது. அதுவரை படகில் அத்தனை ரசமாக ஒன்றுமில்லை என்றபடி தத்தம் கனவுகளில் மூழ்கி இருந்த அத்தனை பேரையும் குழந்தையின் அழுகை அசைத்து போட்டது. அடடா, பச்சிலம் குழந்தை போலிருக்கிறதே! இப்போது கடற்பயணம் அவசியம்தானா உமக்கு? அன்னை இல்லாமல் என்ன செய்யும் பிள்ளை? அதை போய் கடலில் எடுத்துக்கொண்டு போகிறாயே, கொஞ்ச காலம் பொறுக்க முடியாத அவசரமா? அவரவர் தோன்றியதை சொல்லிக் கொண்டிருந்தனர். கிழவன் நகர்ந்து வந்து அவன் அருகே அமர்ந்தார். குழந்தையின் பசி அமர்த்த என்ன வைத்திருக்கிறாய்? பாலுக்கு நான் எங்கே போவேன் கிழவரே? மடியை தொலைத்த கன்றுக்குட்டி இது. என்னிடம் கழுதை பால் இருக்கிறது, கொஞ்சம் தரட்டுமா? இரு பெரும் பொதிகளும் உருளை குடுவைகள் சிலவும் கால் மாட்டில் வைத்திருந்தவர் குடுவை ஒன்றில் மூங்கில் கட்டி பிணைத்திருந்த மூடியை திறந்து காட்டினார். எதில் கொடுப்பது? என்னிடம் சங்கு இருக்கிறது. பையொன்றை துழாவி சிறு வெண்மணி சங்கு ஒன்றை எடுத்து கொடுத்தார் ஒருவர். இரு இரு, அப்படியே பாலை ஊற்றி விடாதே. சங்கை வாங்கி குடுவை நீரில் கழுவி தூய துகில் ஒன்றினால் துடைத்து கொடுத்தார் மற்றொருவர். ஒரு வழியாக களத்தில் இருந்த அனைவரும் கொஞ்ச அழுகையை நிறுத்தி சங்கு நிறைய பாலை குடித்து முடித்தது குழந்தை. அப்பாடா என்று அனைவரும் அயர்ந்தனர். பிள்ளை அழுகைதான் கேட்க சகியாதது. என்ன நான் சொல்வது? புதிய உரையாடலுக்கு வழி போட்டார் பால் கொடுத்தவர். உண்மைதான், உலகிலுள்ள அன்னையருக்கு எல்லாம் எவ்வளவு பொறுமை இருக்க வேண்டும். ஆமாம் ஆமாம் என்று பலரும் ஆமோதித்தனர். ஆனால் அந்த அன்னையரின் பொறுமையெல்லாம் பிள்ளைகளோடு நின்று விடுகிறது, கணவன்களுக்கு கிடைப்பதில்லை. அனைவரும் சிரித்தனர். பிள்ளைக்கு பெயர் வைத்தாயா? இன்னும் இல்லை. கடலன் என்று வை, பொருத்தமாக இருக்கும். ஆமாம், அதுதான் சரி. குழந்தையை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவனிடமிருந்து புன்னகையை தவிர்த்து வேறு எந்த பதிலும் இல்லை. என்றைக்கு பிறந்தான்? நேற்று எனில் ராசாவாக போவான். பார்த்து கொண்டே இரு, என் கணிப்பு பொய்க்காது. அதற்கும் அவன் சிரித்தான். குழந்தை பேச்சில் ஆண்களுக்கு விரைவில் அலுப்பு தட்டிவிட்டதாலோ அது குறித்து வேறு பேச தெரியாததாலோ கொஞ்ச நேரத்தில் நாட்டு நடப்பு குறித்து அலச தொடங்கிவிட்டார்கள். அவன் கை பிள்ளையை பொதியை கடலுக்கு திரும்பியபடி நகர்ந்து அமர்ந்தான். சுமையை மாற்றினால் வலி குறையும். திரும்பி பார்த்தான். கிழவன் சிரித்தான்.
மடிச்சுமையோ மனச்சுமையோ எனக்கு மாற்றிக்கொடு. போகிற வயதில் உனக்காக நானும் சற்று சுமந்து தருகிறேன். இது இறக்கி வைக்க முடியாத சுமை ஐயா. அப்படி எதுவுமே இந்த உலகில் இல்லை மகனே. வலியை தவிர வேறு ஏதோ தெரிகிறதே உன் முகத்தில். அச்சமா? ஐயா, என்னிடம் சொல்லப்பா. ஏதாவது உபாயம் சொல்ல முடிகிறதா என்று பார்க்கிறேன். சற்று நேரம் கடலும் வானும் கலந்து நிறையும் தொடுவானை வெறித்தான். என் பெயர் கோடன் என்று தொடங்கியவன் சொல்ல சொல்ல கிழவர் மெல்ல தன் வசம் இழந்து கொண்டிருந்தார். மாரிக்கால வானம் போலவே அவர் முகத்தில் வியப்பும் அச்சமும் மூடு மேகங்களாக மாறி மாறி வந்து போய் கொண்டிருந்தன. போதா குறைக்கு அவன் மடிப்பு ஒன்றை விலக்கி எதையோ காட்டினான். அது கிழவரை வெகுவாக பாதித்து விட்டது. ஏதும் பேசாமல் நெடுநேரம் வான் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு கிசுகிசுப்பாக அவர் சொன்னதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டான் கோடன். கதை முடியும் தருவாயில் கரை வந்துவிட்டது. மீன்களை தேடி கூட்டம் கூட்டமாக அலையும் பூங்கால் நாரைகளின் இரைச்சலை மீறிக்கொண்டு ஒலித்தது. கரை நோக்கி கழி ஓதம் தள்ளி துப்பிய தோணிகள் வேகமாக கரை சேர்கையில் துடுப்பர்கள் இடும் கூக்குரல். துறையின் இரைச்சலும் அழுக்கும் புகை போர்வையும் பிடிக்காதது போல குழந்தை வீறிட்டு அழுதது. கடலை விட்டு போக பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. சிரித்து கொண்டே அனைவரும் களத்திலிருந்து இறங்கத் தொடங்கினர். கிழவனும் கோடனும் மட்டுமே மிச்சம் இருக்க துடுப்பன் அவர்களை இறங்குமாறு முடுக்கினான். வேறொரு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்த இருவரும் தட்டு தடுமாறி இறங்க முயன்றனர். இன்னும் அழுது கொண்டிருந்த பிள்ளையை பிடித்தபடி தள்ளாடி இறங்கிய வேளையில் சட்டென சில துளி கடல் நீர் தெரித்தது பிள்ளையின் மீது. இளம் காலை கதிரொளியில் செம்பவளம் போல மிளிர்ந்த குழந்தை நீர்பட்ட வேகத்தில் அழுகையை நிறுத்தியது. பின்னர் இதழில் படிந்த உப்பு நீரை சப்ப முயன்றது. அதை கண்ட கிழவர் மெல்ல சிரித்தார். பின் வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினார். மகனே, இது சாதாரண குழந்தை அல்ல. மண்ணாசை கொண்ட மனித வர்க்கத்தின் கற்பிதங்களை தவிடுபொடியாக்க பிறந்த குழந்தை இது என்று சொல்லி கைகொட்டி சிரித்தார். முன்னீர் வழக்கத்தை உடைக்கும் முதல் பெண் இவள். சாதிக்க பிறந்தவள். குழந்தையின் கன்னத்தை தொட்டு ஒற்றி கொண்டார். புது உலகை படைப்பாய் நீ. போய் வா செம்பவளம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.